ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் லாஸ்ட் 3-4 டேஸாக ஒரு வீடியோ வைரலாக இருக்கும். இந்த குக்கரில் தன்னோட மனைவியை கொலை பண்ணி அதில் வேக வச்சு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆற்றுல போட்டாங்க அப்படின்னு ஒரு சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது. எல்லா சோஷியல் மீடியாவிலையும் அதை தான் 2-3 நாளாக ரொம்ப வைரலாக இருந்தது. அது மட்டும் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் எல்லா டிவி சேனல்லையும் இதை பற்றி தான் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இது உண்மையாக நடந்த நியூஸா இல்லையா, இல்லை ஃபேக்கான நியூஸா அப்படின்றத தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா குருமூர்த்தி சொன்ன இந்த ஃபுல் ஸ்டோரி ஃபேக். இது குருமூர்த்தி போலீஸ்கிட்ட கொடுத்த கன்ஃபஸ் பண்ண ரிப்போர்ட். ஸோ பட் இந்த ரிப்போர்ட் முழுக்க முழுக்க பொய்யானது அப்படின்னு இப்போது போலீஸார் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, யார் கொலை பண்ணாங்க, என்ன மர்மம் இதில் இருக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமூர்த்தி, மாதவி எப்படி இந்த கேஸில் மாதவி இறந்து போனாங்க, அவங்களோட சடலம் என்ன ஆச்சு, குருமூர்த்தி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, மாதவி கேஸில் ஹைதராபாத் போலீஸ் இப்போ எந்த நிலவில் இருக்குது, என்ன ஆக்சுவலி குருமூர்த்தி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஹைதராபாத் போலீஸுக்கிட்ட அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம இந்த நியூஸ் ஃபேக்கா இல்லை ரியலா அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி 3 days பிஃபோர் உண்மையிலே இந்த சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லப்பட்டது, என்ன உண்மையிலே நடந்ததுன்றத நம்ம ஒரு டீட்டெயிலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் இந்த நியூஸ் எந்த கோணத்துக்கு மாறப்பட்டது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மீர்பட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வயசான அம்மா வராங்க. ஸோ அந்த வயசான அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. கூட வந்த பையன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிற மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டோட பொண்ணோட ஹஸ்பண்டு தான் அவர் அப்படின்னு அந்த அம்மா போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மீர்பட்ன்ற ஒரு பிளேஸில் இல்லை வெங்கடேஸ்வரா காலனியில் வாழக்கூடிய குருமூர்த்தி ஒரு எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இப்போ
இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிஆர்டிஓவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதாவது டிஆர்டிஓ அப்படின்னா டெவலப்மெண்ட் ரிசர்ச்சிங் அண்ட் ஆர்கனைசேஷனில் இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு குருமூர்த்தி. ஸோ இந்த தருணத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது போலீஸ்காரர் விசாரிக்கிறாங்க. 2 பேரையும் உட்கார வச்சு எஸ் சொல்லுங்கள் என்ன நடந்தது அப்படின்னு. எனக்கும் என் மனைவிக்கும் ரெகுலராக சண்டை வரும், பிரச்சனை வரும், எப்பயுமே அது வந்து மாறாது. ரொம்ப நாளாகவே எங்கள் 2 பேருக்கும் பர்சனலாகவே ரொம்ப அடிதடி லெவலுக்கு நாங்கள் சண்டை போட்டிருக்கிறோம். 16ஆம் தேதி ஜனவரி மாதம் எங்கள் 2 பேருக்கும் அதே மாதிரி சண்டை நடந்தது. பட் இந்த சண்டையில் என்கிட்ட கூச்சிக்கிட்டு என் மிஸ்ஸஸ் வந்து என்னை விட்டு வெளியே போயிட்டா, வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அதுக்கப்புறம் வந்துடுவான்னு சொல்லிட்டு நானும் கேர்லெஸ்ஸாக இருந்தேன். நைட்டாச்சு, அது வரைக்கும் அவங்க வரலை. அதுக்கப்புறம்தான் நானும் என் மாமியாரும் சேர்ந்து இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க அப்படின்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தாரு. இதை கம்ப்ளைண்ட் வாங்கிக்கின போலீஸ் உடனே ஹைதராபாத் போலீஸ் மேற்பட்டில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் டிவிஷனில் இந்த கேஸை பதிவு செய்து இவங்களை தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீடு, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து ஆய்வு செய்கிறாங்க. அந்த ஆய்வு செய்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்க மனைவி மாதவி வந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததா எங்கேயுமே ரெக்கார்ட் செய்யப்படலை. ஸோ அதுக்கப்புறம் போலீஸோட சந்தேகம் வந்து குருமூர்த்தி பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக கிடைக்கல. குருமூர்த்தியை உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்கள், உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுதான் சார் நடந்தது, வேறு எதுவுமே எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, வீட்டு விட்டு போனதை தவிர இதை தவிர்த்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. பட் ஒரு கட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்த மேற்பட் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரு அவங்களோட வழக்கமான ட்ரீட்மெண்ட்டில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்கிற உண்மையை இருக்கிற மாதிரியே அவங்ககிட்ட வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போலீஸார் கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற உண்மையை ஓப்பனாக உடைச்சி கக்கிட்டான் குருமூர்த்தி. உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது அப்படின்றத ஒவ்வொன்றா அப்டேட் பண்ண ஆரம்பித்தான் குருமூர்த்தி. அப்படி குருமூர்த்தி கொடுத்த அந்த கன்ஃபெஷன்ஸ் பார்த்துட்டு அந்த மீர்பட் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே அப்படியே ஆடி போயிட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் அவங்க வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயந்து போயிட்டாங்க, ஆடி போயிட்டாங்க. அந்த கன்ஃபஸ் கொடுத்த பிறகு, அந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கின பிறகு தான் இந்தியா முழுவதும் இல்லை, நேஷ்னல் முழுவதும் இந்த சம்பவத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஹைதராபாத் குக்கிங், ஹைதராபாத் மர்டர் குக்கிங், ஹைதராபாத் கணவன் குக் பண்ணி சாப்பிட்டாரு, ஹைதராபாத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் வந்து மனைவியை கொன்று அது குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு போய் ஒரு ஆற்றுல போட்டார் அப்படின்னு நிறைய நியூஸில் இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் அங்கே நடந்ததே வேறு. 45 வயசான குருமூர்த்தி, 35 வயசான புட்டா மாதவி, இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி. இவங்களுக்கு பையன், ஒரு பொண்ணு, அழகான குடும்பம். இந்த அழகான குடும்பம் அந்த வெங்கடேஸ்வர காலனியில் வசிச்சுட்டு வந்த இடமே தெரியாமல் இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு இவங்க சைலண்ட்டாக இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உள் உலகத்துக்கு வீட்டுக்குள்ளே ஒரு போரே நடந்துகிட்ருக்கோம் டெய்லியும். ஸோ குருமூர்த்தி வந்து ஆர்மி ஆஃபீஸர் இல்லையா, ஒரு கட்டத்தில் அவர் ஆர்மிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை.
மனைவியை பிரிஞ்சு தான் வாழணும். ஏன்னா மனைவி வந்து 2 குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க வீட்டில் இருந்து. கணவன் வந்து ஆர்மிக்கு போயிடுறாரு. ஒரு கட்டத்தில் மனைவிக்கு மேலே இவருக்கு ஒரு மாதிரி சந்தேகம். எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமா இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்லேயே இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் தனியாக போய் ஃபோனில் பேசுகிறா, யார் கூட பேசுகிறா, என்ன பேசுகிறா அப்படின்றது சந்தேகத்தினால தான் ரொம்ப நாளாகவே பிரச்சனை சண்டைங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இவருக்கு அங்கே வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. மனைவி என்ன பண்ணுறான்னு தெரியல. சந்தேகம் அதிகமாக ஆக ஆக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கட்டத்தில் தன்னோட வேலையை அவர் ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ அங்கே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு ஹைதராபாத்துக்கு வந்த குருமூர்த்தி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய டிஆர்டிஓவில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவுட் சோர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஒர்க் பண்ணும்போது தான் அங்கே இருந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிற சூழ்நிலை தான். ஸோ அப்போ இருந்து தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆரம்பம். இந்த கேஸில் 2 வெர்ஷன் கம்ப்ளைண்ட் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் கம்ப்ளைண்ட் வந்து எந்த ஒரு நேஷ்னல் சேனல்லையும் இது வரைக்கும் தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேனல்லையும் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்படி கொலை நடந்தது அப்படின்னு ஒரு கேஸை வந்து கன்ஃபஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் 6 மாதமாகவே தன்னோட மனைவியை கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்ததாகவும், அதுக்கு சார்ந்து யூடியூப் சேனல் ஹாலிவுட் மூவிஸ்லேயும் நிறைய விஷயங்கள் எப்படி கொலை பண்ணுறதை பார்த்ததாகவும், அதில் ஒரு ஹாலிவுட் மூவியில் ஒரு கொலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த கொலையை ஒரு நாயை கொலை பண்ணி அந்த குக்கரில் வேக வச்சு அது எப்படி வேகுது, அந்த சதெல்லாம் எப்படி மெல்ட் ஆகுது, எலும்பு, அதுக்கப்புறம் அந்த எலும்பு எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த டெமோலாம் பார்த்த பிறகு தான் தன்னோட மனைவியை இதே பேட்டர்னில் கொலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறான் இந்த குருமூர்த்தி. பிளான் பண்ணது அந்த வீடியோவில் பார்த்தானோ அதே மாதிரி தன்னோட மனைவியும் குழந்தைங்களும் வெளியூர் போகும்போது தெருவில் சுற்றிட்டு இருந்த ஒரு நாயை அடித்து கொன்று வெட்டி துண்டு துண்டாக பீஸாக்கி வீட்டில் இருக்கக்கூடிய குக்கரில் வேக வச்சிருக்கிறான் இந்த குருமூர்த்தி. அடித்து கொலை பண்ணி துண்டு துண்டாக பீஸாக்கி அந்த கொலையை எப்படி செய்கிறதுன்னு டெமோ பண்ணி அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்த மாதிரியே அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறமா சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்துருக்கிறான். ஒரு நாள் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான்னா, 2 குழந்தைங்களையும் பொண்ணையும் பையனையும் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தன்னோட மனைவி கூட அந்த சங்கராந்தி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம பொங்கல் எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி அங்கே சங்கராந்தி நாள் அன்னைக்கு அந்த சங்கராந்தி நாள் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த கட்டத்தில் வீட்டில் மீண்டும் மாதவிக்கும் குருமூர்த்திக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அடிதடி அளவுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கோவப்பட்ட குருமூர்த்தி கிச்சன்லேருந்து போயிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து பொண்டாட்டியை கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரத்தம் வந்து எங்கேயும் வெளியே போகக்கூடாது, அது உறையக்கூடாது அப்படின்னு அந்த டெட் பாடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ரத்தம் உறையிற வரைக்கும் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் பாத்ரூம்குள்ளே வச்சு பீஸாக கட் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி அதை குக்கரில் வேக வச்சுருக்கிறான். வேக வச்சு மீண்டும் அந்த சதையெல்லாம் மெல்ட் ஆகிருக்கு, ஃபுல் மெல்ட் ஆகிருக்கு, எலும்பு வந்து அப்படியே இருக்குது. அந்த எலும்பை எடுத்து ஒரு அம்மிக்கல்லில் வச்சு நல்லா நசுக்கி ஒடிச்சு அது கிரைண்டரில் போட்டு அரைச்சி மறுபடியும் அந்த சதையும் அந்த எலும்பு பீஸையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரு ஆற்றுல மீனுக்கு இறையாக போட்டிருக்கிறான் இந்த குருமூர்த்தி. இது ஃபர்ஸ்ட் வெர்ஷன். இதுதான் மெயின் ஸ்ட்ரீமில் நிறைய பேர் பேசுனதும், சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுனதும், டிவி சேனலில் எல்லா சேனல்லையும் நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லா இடத்துலையும் வைரலான சம்பவம். இப்படி தான் இந்த விஷயத்தை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறான்
இந்த குருமூர்த்தி போலீஸ்கிட்டையும் கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறான். அவங்க எடுத்துக்கிட்ட ரிப்போர்ட்டும் இதுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன். பட் செகண்ட் வெர்ஷனில் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு போலீஸ் வந்து ரிப்போர்ட்டு பதிவு செய்திருக்கிறாங்க. அதே 16ஆம் தேதி அந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு இங்கே இவங்க வீட்டில் ஒரு ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு நானும் போகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் வழக்கமாக வந்த சண்டை தான் நடந்திருக்கு அந்த வீட்டில். இந்த வேர்ஷனில் குருமூர்த்தி மாதவிக்கும் சண்டை நடந்திருக்கு. பட் அது ரெகுலரான சண்டை கிடையாது. அந்த சண்டை வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகணும், இந்த பண்டிகையை நான் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது, குருமூர்த்தியோட குழந்தைங்க 2 பேருமே அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பப்படலை. குருமூர்த்தியோட சிஸ்டர் வீட்டுக்கு இந்த 2 குழந்தையும் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஸில் மாதவி வந்து கூட கூட எகுத்து பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சண்டையில் ரொம்ப கோபப்பட்டு ஆதங்கப்பட்டு தலை முடிய பிடிச்சி கோபம் அவரை மீறியே என்னை மீறியே சில கோபம் அதிகமாக வந்தது. தலையை பிடிச்சி நான் செவுத்தில் தான் அடித்தேன். செவுத்தில் அடித்த உடனே அவங்களுக்கு ரத்தம் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு குருமூர்த்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறான். மயங்கி விழுந்த உடனே பயந்து போயிருக்கிறான். உடனே கை வச்சு பார்த்துருக்குறான். மாதவி இறந்து போயிருக்கிறாங்க. உடனே இவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இந்த பாடியை பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறான். பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போன குருமூர்த்தி உடனே பஞ்சர் நைஃப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்டு இறைச்சிகள்லாம் வெட்டக்கூடிய அந்த கத்தியால் அந்த பாத்ரூம்களை வச்சு தன்னோட மனைவி அதை துண்டு துண்டாக பீஸாக வெட்டி வீட்டிலே இருக்கக்கூடிய குக்கரில் கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் திருப்பி அதை நல்லா வேக வச்சு கறியை செப்பரேட்டாக எலும்பு செப்பரேட்டாக எடுத்துருக்கிறான். எலும்பு இதுக்கு செப்பரேட்டாக எடுத்தானா இந்த எலும்பு வந்து வெளியே கண்டிப்பாக இது மனுஷங்களோட எலும்புன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை நம்ம வெளியே தூக்கி போட்டால் கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கணும்னு நினச்சி அந்த எலும்புங்கள்லாம் செப்பரேட்டாக எடுத்து நம்ம வீட்டில் நம்ம உரல் கல்லுன்னு சொல்லுவோம், ஆட்டாங்கல்லுன்னு சொல்லுவோம். இந்த சட்னி நிறைய மசாலாலாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த உரல் கல்லில் போட்டு 2 நாளாக அந்த வீட்டுக்குள்ளே இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கிறான். பொறுமையாக யாருக்கும் தெரியாமல் 2 நாளாக அந்த வீட்டில் தங்கி 2 நாளாக அந்த எலும்பை தூளாக ஆக்கி அந்த கறி அப்புறமா இந்த எலும்பை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கெல்லாம் உணவாக கொடுத்துருக்குறான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பாடி அந்த சதனங்களை கூழ் ஆக்கி அதை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல கரைச்சிருக்கிறான். இதுதான் உண்மையான ரிப்போர்ட்ஸ். இதுதான் எல்லா சேனல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட் இதுக்கப்புறம் தான் ஹைதராபாத் போலீஸ் வந்து யூ-டர்ன் அடித்தாங்க. யூ-டர்ன் அடித்த பிறகு இதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து வெர்ஷன் 2ல் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. ஸோ என்னதான் குருமூர்த்தி டோட்டல் ரிப்போர்ட் இந்த மாதிரி தான் நான் மர்டர் பண்ணேன் அப்படின்னு அவன் கன்ஃபர்ஸ் பண்ணியிருந்தாலும் பட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பிரகாரம் எங்களுக்கு சரியான முறையில் ரிப்போர்ட் வரல. இதை வந்து நாங்கள் இவன் கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் உறுதியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு ஹைதராபாத் போலீஸ் வந்து தெளிவுபடுத்தியிருந்தாங்க. சரியான முறையில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஏதாவது டெக்னிக்கல் எவிடன்ஸ் ஆகட்டும் இல்லை சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஆகட்டும் குருமூர்த்தி சொன்ன மாதிரி அதை தூக்கி போட்ட அந்த பாகங்கள்லாம் தேடி நிறையா ஸ்பெஷல் டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியான டெக்னிக்கல் எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா அந்த வீட்டுக்குள்ளேயே அத்தனை ஃபுல் பாடியை பாத்ரூம்குள்ளே வச்சு வெட்டி துண்டாக்கி வேக வச்சு அந்த பாடியை வெளியே எடுத்துன்னு வந்து போடுற வரைக்கும் அந்த வீட்டில் கூடமா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கூட கிடைக்காம போச்சு. ஒரு துண்டு பீஸ் கூடமா அங்கே கிடைக்காம போச்சு அப்படின்னு போலீஸ்க்கு நிறைய இடத்துல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவ்வளோ ஏன் ஒரு துளி பிளட் சாம்பிள் கூட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டால் கண்டுபிடிக்க முடியல அந்த வீட்டில். ஸோ இந்த கேஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் சேலஞ்சிங்காகவே மாறி இருக்கு. எப்படி தான் இந்த குற்றவாளியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக ஹைதராபாத் போலீஸுக்கு தெரியும். கோர்ட்டுக்கு இந்த கேஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலும் போலீஸார் ஆகட்டும் இல்லை எஸ்ஐ டீம் ஆகட்டும் ஸோ கண்டிப்பாக இந்த கேஸ் நிற்காது. கோர்ட்டுக்கு தேவை எவிடன்ஸோடு தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும் கோர்ட்டில். இன்னும் டாக் ஸ்குவாடெல்லாம் வச்சு நாங்கள் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு சரியான முறையில் இன்னும் ரிப்போர்ட் கைக்கு கிடைக்கல. இன்னொரு விஷயம், இது ப்ரீ பிளான் பண்ண மாதிரி மர்டராக இது தெரியல அப்படின்னு ஹைதராபாத் போலீஸ் வந்து உறுதி செய்திருக்கிறாங்க. இன்ஃபேக்ட்
நாங்கள் மாதவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இன்னும் நாங்கள் கன்ஃபர்ஸே பண்ணலை, நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி யாருக்கும் தெரிவிக்கலை அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. இது இன்னும் ஒரு மிஸ்ஸிங் கேஸில் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர, ஆல்ரெடி இது மர்டர் ஆகிருக்கு, இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி நாய்க்கெல்லாம் போட்டு ஒரு ஆற்றுல எடுத்துகிட்டு போய் போட்டிருக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் உறுதியாக இன்னும் கன்ஃபர்ஸ் பண்ணலை அப்படின்னு ஹைதராபாத் போலீஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு நாங்கள் பார்க்கும்போது குருமூர்த்தி கொடுத்த இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அதில் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு நிறைய சந்தேகம் அவர் மேலே எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அவன் எங்ககிட்ட சொன்ன அந்த ஸ்டோரி ஒரு ஃபேப்ரிகேட் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்களோட தனிப்பட்ட டீமை வச்சு ஒரு சந்தேக கோணத்தில் தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்றது இன்னும் அப்படின்னு போலீஸார் வந்து உறுதி செய்திருக்கிறாங்க. இனிமே இந்த கேஸை சார்ந்து இன்னும் நாங்கள் எதுவும் டீட்டெயிலாக எங்களால் கொடுக்க முடியாது. ஸோ இன்னும் இந்த கேஸை வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கேஸ் இன்னும் முடியல, இந்த கேஸை நாங்கள் ஃபர்தராக இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு ஹைதராபாத்தோட டெபுட்டி கமிஷனர் மிஸ்டர் பிரவீன் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு சோஷியல் மீடியாவுக்கு. இந்த கேஸ் சார்ந்து இன்னும் ஸ்ட்ராங் எவிடன்ஸாக ஒரு குற்றவாளியும் இன்னும் அரெஸ்ட் பண்ணப்படலை. இந்த கேஸில் நானே என் மனைவியை கொலை பண்ணி இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு நான் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கரைச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன குருமூர்த்தியும் இன்னும் கைது செய்யப்படலை. ஒரு சஸ்பெக்டாக தான் குருமூர்த்தி இன்னைக்கு போலீஸோட கஸ்டடியில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஸ் இப்போ யூ-டர்ன் அடித்ததால் இப்போ போலீஸார் வந்து மீண்டும் அந்த வெங்கடேஸ்வர காலனியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ், கால் ரெக்கார்ட்ஸ், இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க போலீஸ் டீம். குருமூர்த்தி சொன்னது உண்மையா இல்லை பொய்யா, இவன் சொன்ன எல்லா ஸ்டோரியும் ஃபேப்ரிகேட்டடா அப்படின்னு இதையும் சேர்த்து ஆய்வு செய்துட்டு இருக்கிறாங்க ஹைதராபாத் போலீஸ். இதுதான் இப்போ வரைக்கும் இன்னைக்கு தேதியில் கிடைக்கப்பட்ட சேஞ்சஸ் ரிப்போர்ட். ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக இந்த கேஸை சார்ந்து ஹைதராபாத் போலீஸ் இன்னும் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கிறாங்க, இதுக்கு இந்த கொலைக்கு பின்னாடி இன்னும் வேறு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி மொத்த டீமையும் பிடிக்கிற வரைக்கும், நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியது தான். குருமூர்த்தி அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த பாடியே வீட்டுக்குள்ளேயே நான் துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த பாத்ரூமில் வந்து பீஸாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் பிளாப்லான்னு சொன்னார் இல்லைங்களா. நீங்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடே வந்து ஒரு சின்ன வீடு தான், ஒரு சின்ன ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன ஹால், கிச்சன், அவ்வளோதான். ஸோ அதில் அந்த பாத்ரூம் எவ்வளோ சைஸ் இருந்திருக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய பாடியை, அதுவும் ஒரு 5.5 ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு பாடியை அவ்வளோ தூரம் உள்ளே எடுத்துகிட்டு போய் அவ்வளோ அழகாக உட்காந்து பீஸாக கட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லை, ஒரு பீஸு, ஒரு பிளட் ஸ்டெயின் கூட அந்த வீட்டில் இது வரைக்கும் கிடைக்கப்படலை. ஸோ இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாள் அந்த பாடி உள்ளே இருந்தாவே கண்டிப்பாக நிறைய பேருக்கு சந்தேகம் வரத்துக்கு, அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது கட் பண்ணும்போது அந்த எலும்பு பீஸாக கட் பண்ணும்போது கண்டிப்பாக சவுண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அக்கப்பக்கத்தில் நிறைய வீடுங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அங்கே அந்த மாதிரி வீடு பூட்டி இருக்குது 2-3 நாளாக, சவுண்டு மட்டும் உள்ளேருந்து ரொம்ப பெருசாக வருது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறதுக்கும் கொஸ்டின் எழுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போதும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் அந்த வீட்டில் நடக்கலை. ஸோ நடக்காத ஒரு விஷயத்த நடந்தது அப்படின்னு எதுக்கு குருமூர்த்தி வந்து பொய்யான ஒரு கன்ஃபர்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் மில்லியன் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு மேலே போலீஸை ஆய்வு செய்த பிறகு தான் அங்கே உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றத வந்து தெளிவாக மக்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் அந்த ஸ்டோரி, புருஷன் வந்து பொண்டாட்டி சாகடிச்சு குக்கரில் வேக வச்சு தூக்கிட்டு போய் தண்ணியில் கரைச்சிட்டான் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கன்ஃபார்ம் மட்டும் இல்லை, எல்லா யூடியூப் சேனலும் கன்சஸ் பண்ணியிருக்கிறாங்க, டிவி சேனல்ஸும் கன்சஸ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரெஸ் நியூஸ் பேப்பர்லேயும் இதை வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது உண்மையிலே இப்படி தான் நடந்தது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி போலீஸுக்கு அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை, அன்றைக்கும் இல்லை, இது வரைக்கும் போலீஸ் வந்து
உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க ஓப்பனாக வெளியே விடலை. இது மர்டர் ஆயிருக்கு, இல்லை இந்த மாதிரி குக்கரில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லப்படலை. மாதவி இறந்து போயிட்டாங்கன்னு உறுதியாக சொல்லப்படலை. மிஸ்ஸிங் கேஸில் தான் இப்போ வரைக்கும் அந்த கேஸை வந்து ஆய்வு செய்திருக்கிறாங்க ஹைதராபாத் போலீஸ். ஸோ மீண்டும் இந்த கேஸை சார்ந்த அப்டேட் கிடைக்கிற வரைக்கும் நாமளும் காத்திருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.